நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் அரை நெல்லிக்காய் துவையல் தான் செய்ய போகிறோம். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு கொஞ்சம் அரை நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச நெல்லிக்காய் தான். இது இந்த வருஷம் தான் எங்கள் வீட்டில் முதல்ல இந்த அரை நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. இது உப்பு போட்டு அப்படியே குலுக்கி சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. ஆனால் இன்றைக்கி நான் இது துவையல் தான் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி கத்தியாலையும் கட் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காயை, இல்லாட்டி இந்த மாதிரி காய் சீவத்தில் வச்சு சீவிக்கலாம். எனக்கு காய் சீவத்தில் சீவும்போது ரொம்பவும் ஈஸியாக இருந்தது. அதனால் காய் சீவத்தில் நான் சீவிட்டேன். அது உள்ளே இந்த மாதிரி ஒரு கொட்டை இருக்கும். இந்த கொட்டையெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயும் சீவி எடுத்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ நமக்கு நெல்லிக்காய் துவையல் கிடச்சிருந்தது. 20 நெல்லிக்காய் கிட்டே இருக்கும். இவ்வளோ கிடச்சிருக்கு. இதில் இருந்த கொட்டையையும் எடுத்து போட்டுடலாம். இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணக்கூடாது. போட்டுட்டு ஒரு அரை மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நெல்லிக்காய் கூட போட்டு துவையல் அரைக்கிறதுக்காக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு வானலில் குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 3 காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் 3 காஞ்ச மிளகா போட்டு இதை வறுத்து எடுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் 1½ ஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டுக்கிறேன். எங்கள் ஊர் பக்கம்லாம் துவையல் அரைக்கும் போது வடகம் போட்டு தான் தாளிப்பாங்க. கீரைக்கடையில், மீன் குழம்பு, காரக்குழம்புலாம் வடகம் போட்டு தான் தாளிப்போம். அதனால் நான் வடகம் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காயும் போட்டு வதக்கி விட்டுங்கன்னா, நெல்லிக்காய் ரொம்பவும் வதங்கக்கூடாது. லேசாக ஒரு கிண்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காயும் அதில் போட்டுக்கலாம். தேங்காய் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். துவையல் புளிப்பாக இருந்தால் பிடிக்காதுன்றதால கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டுன்னு, நீங்கள் துவையல் புளிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காயை குறைச்சி போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற காஞ்ச மிளகாயும் இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணியை ஊற்றாமல் முன்னே இதை நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த மாதிரி குறன்னு இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். துவையல் கெட்டியாக இருந்தால் தான் ஒரு 5-6 நாளைக்கு நம்ம வெளியே வச்சுருந்தே சாப்பிட்லாம். நம்ம தேங்காய் போட்டுருக்கிறதால நம்ம வீணாயிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 5-6 நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்டு மீதி நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். பாருங்க, இது முத்தின தேங்காய்ன்றதால கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரல. இது நல்லா மசிய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அரை நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.